Very good morning, my dear students. Today we are going to discuss about debit card. Okay, so last classல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 16th சாப்டரில் பார்ட் 1 பார்த்தோம். ஸோ அந்த பார்ட் 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, மின்னணு செலுத்தல் முறைகள் அதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோன்னா நிறைய வந்துட்டு நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தோம் நம்ம டேரெக்டாக அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு நம்ம காமர்ஸ் எப்போ வந்ததோ அப்புறம் தான் வந்து நம்ம என்னன்னா வந்துட்டு பேமெண்ட்டு வந்துட்டு நம்ம எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் சரியா. ஸோ அந்த பேமெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு அதாவது ஏன்னா வந்துட்டு பேமெண்ட் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு கார்டு பேஸ்டு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், எலக்ட்ரானிக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா கார்டு பேஸ்டு நம்ம பேமெண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அந்த கார்டு பேஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் நம்ம வந்துட்டு கிரெடிட் கார்டு பார்த்தோம் இல்லையா, அந்த கார்டு பேஸில் பார்த்தா கிரெடிட் கார்டு வந்துட்டு நம்ம பார்த்தோம் சரியா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு. ஓகேவா, ஸோ டெபிட் கார்டு வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிடலாம் பாருங்கப்பா. ஸோ டெபிட் கார்டு ஓகேங்களா. ஸோ லிசன் பண்ணுங்கள். Debit card is an electronic payment card where the transaction amount is deducted directly from the card holder's bank account upon authorization. ஸோ டெபிட் கார்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஸோ இது என்னன்னா இது ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் கார்டு தான் சரியா. ஸோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் கார்டுன்னு சொல்கிறாங்க where the transaction amount is deducted directly from the card holder's bank account. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிரெடிட் கார்டு வந்துட்டு லிசன் பண்ணியிருந்தால் தெரியும். ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு பே ஆஃப்டர் சரியா. நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேங்க்கை வந்துட்டு நம்ம முன்னாடி அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டோட வந்து அந்த கிரெடிட் கார்டை கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ சர்டன் ரூல்ஸ் இருக்கும் சரியா. ஸோ அக்ரிமெண்ட்டுமா இருக்கும், அந்த அக்ரிமெண்ட்டோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம டெபிட் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் யூஸ். ஸோ என்னென்னா வந்துட்டு அப்போதைக்கப்போ நம்ம என்ன பண்ணால் வந்துட்டு பே நவ் சரியா. ஸோ அப்போதைக்கப்போ நம்ம வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணணும். அப்போ டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் என்னன்னா உனக்கு டெபிட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு எடுத்துப்பாங்க சரியா. ஸோ அதாவது டெபிட்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலி டெபிட் கார்ட்ஸ் ஃபங்க்ஷன் as ATM cards and act as a substitute for cash. The way of using debit cards and credit cards is generally the same, but unlike credit cards, payments using a debit card are immediately transferred from the card holder's designed bank account instead of them paying the money back at the later with added interest. In modern era, the use of debit cards has become so widespread. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட் நம்ம டெபிட் கார்டு இந்த டெபிட் கார்டுங்கிறது நம்ம எங்கெல்லாம் இருக்கும் அது எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஏடிஎம் கார்டு. நம்ம ஏடிஎம் கார்டு நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, ஏடிஎம் மெஷினில் நம்ம போட்டு அமௌண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கார்டுக்கு பேர் தான் வந்துட்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அமௌண்ட் நம்ம பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, நம்ம அதாவது நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு பண்ணுறது மீன்ஸ் என்ன, நம்ம வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம அமௌண்ட் நம்மளோட செலவுக்காக எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுற அந்த கார்டு வந்துட்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏடிஎம் கார்டு தான் வந்துட்டு அதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோம்னா வந்துட்டு கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஸோ பாருங்க, பேமெண்ட்ஸ் யூசிங் a டெபிட் கார்டு ஆர் இமீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் தி கார்டு ஹோல்டர்ஸ் டிசைன்டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ பேமெண்ட் அப்படின்னா பார்த்தோன்னா என்னென்னா டெபிட் கார்டு அப்படிங்கிறது இமீடியட்டாக அது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சரி. நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம உடனே என்னென்னா அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட் வந்து எடுத்தோம்னா உடனே நமக்கு வந்துடும். சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது மெயின் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்துடும். ஆனால் கிரெடிட் கார்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சர்டன் இன்ட்ரெஸ்ட்டே சரியா. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அங்கே வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு நம்மளோட அமௌண்ட் இப்போ நம்ம அமௌண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்மளோட அமௌண்ட் சொந்த அமௌண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு அமௌண்ட் வந்துடும், உங்கள் கைக்கு அமௌண்ட் வந்துடும் சரியா. ஸோ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே. ஸோ அதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அங்கே என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு அங்கே ப்ராப்ளம். ஸோ அது ஒன்று தான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் சரிங்க. அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஆடட் வித் இன்ட்ரெஸ்ட் சர்டன் இன்ட்ரெஸ்ட்டே. ஸோ மறுபடியும் வந்து நம்ம அமௌண்ட் இது பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணணும். ஆனால் நம்ம நம்ம டெபிட் கார்டில் பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம டெபிட் கார்ட்ஸ் வந்துட்டு என்ன வந்துட்டு வைட் ஸ்ப்ரெட் அப்போ வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற. அப்போ டெபிட் கார்டு வந்து யார் பார்த்தாலும் பாருங்கள் ஒரு 2-3 ஏடிஎம் கார்டு கூட வச்சிருப்பாங்க சரியா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு ஏடிஎம் கார்டு வச்சிருப்பாங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் கார்டு கம்பேர் பண்ணும்போது டெபிட் கார்டு வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்ம எந்த டைம் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு ஆர் ஐடென்டிக்கல் இன் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஐடென்டிக்கல் அப்படின்னா வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிஃபரன்ஷியேட் டு பை தர் அப்பியரன்ஸ் அன்லஸ் தே ஹேவ் தி டேர்ம் கிரெடிட் ஆர் டெபிட் இம்ப்ரிண்டட். ஸோ நம்ம எதை வச்சு அதாவது ரெண்டே வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது கஷ்டம். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண வந்துட்டு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது மேனுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா ஒன்று தான் என்னன்னா வந்துட்டு அப்பியரன்ஸ் தான். அதை பார்க்கறத வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதில் பார்த்தோன்னா மேலே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்து என்னன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. டெபிட் கார்டு இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த இம்ப்ரெஷனை வச்சு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பிரிண்ட்டை வச்சு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரண்ட்லி தேர் ஆர் 3 ways of processing டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷன். ஸோ டெபிட் கார்டு ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது மொத்தம் 3 types ஆஃப் அந்த டெபிட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா
அந்த கார்ட்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது சரியா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்க பாருங்க இஎஃப்டி பிஓஎஸ் தட் மீன்ஸ் அதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெபிட் ஆர் பின் டெபிட்டு. நாம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ அதுதான். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இஎஃப்டி பிஓஎஸ் அதாவது ஆன்லைன் டெபிட் ஆர்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நெட்ஒர்க் இருந்தால் மட்டும்தான் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது ஓகேவா. அப்போ ஆன்லைன் அப்படின்னா வந்துட்டு நெட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா நம்ம அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது அந்த டெபிட் கார்டு வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அமௌண்ட் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இதை அதை பின் டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பின்னு போட்டு கரெக்டாக நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஆன்லைன் த்ரூ தி ஆன்லைன் இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வந்துட்டு டெபிட் கார்டு வந்துட்டு இந்த டெபிட் கார்டு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டெபிட். ஸோ ஆல்சோ இட்ஸ் சிக்னேச்சர் டெபிட். ஸோ ஆஃப்லைன் டெபிட் அப்படிங்கும் போது பார்த்தோம்னா நம்ம கரண்ட் இருந்தால் இல்லைனா கரண்ட் இல்லை இன்டர்நெட்டு. ஸோ இன்டர்நெட் இருந்தாலும் இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் எனி டைம் 24 hours இது பண்ணிக்கலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் போஸ்ட் கார்டு சிஸ்டம். ஸோ எலக்ட்ரானிக் போஸ்ட் கார்டு சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு அது வந்து தேர்ட் இன்னொரு வெரைட்டி இன்னொரு வெர்ஷன் ஆஃப் வந்துட்டு டெபிட் கார்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ண டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டெபிட் கார்டு ஆஃப்லைன் டெபிட் கார்டு தான் சரியா. ஸோ ஆஃப்லைன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த நெட் வேணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஏடிஎம்ல போயிட்டு நம்ம வேணுங்கிறப்ப நம்ம 24 hours வந்துட்டு நம்ம அமௌண்ட் எடுத்துரும் சரி. அது எலக்ட்ரானிக் போஸ்ட் கார்டு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு மெஷின் தான். ஸோ அது ஒரு மெஷின் தான். ஸோ அதில் பார்த்தோம்னா வந்துட்டு சர்டன் அமௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அது ஒரு வெரைட்டியான கார்டு. ஸோ தீஸ் அந்த த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த கார்ட்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான் சரியா. டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஈஸியான சிம்பிள் தான். ஸோ இது வந்துட்டு இன்டீரியரில் வந்துட்டு உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அப்போ டெபிட் கார்டுனா என்னது ஆஸ் யூஸ்வல் அதே கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஸோ கிரெடிட் கார்டில் பார்த்தோம்னா வந்துட்டு அமௌண்ட் முன்னாடியே கொடுத்து நம்ம யூஸ் பண்ண வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் நமக்கு வாங்கிக்குவாங்க. ஆனால் டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட அமௌண்ட் நம்ம எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். எதை வச்சு நம்ம வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்ட்டு கார்டில் எழுதியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா 3 வெரைட்டி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆன்லைனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் பர்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் பார்த்தோம் இவ்வளோ தான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு ஓகேவா. அந்த டாபிக் புரிஞ்சுதா. ஸோ தமிழில் பாருங்கள் டெபிட் கார்டு அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பற்று அட்டை. தமிழில் டெபிட் கார்டுனா பற்று அட்டைன்னு சொல்லுவோம். ஸோ பற்று அட்டை என்பது வாடிக்கையாளர் அங்கீகாரத்தின் பெயரில் அவரது வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக பரிவர்த்தனை தொகையை பிடித்தம் செய்யும் ஒரு மின்செலுத்தல் அட்டையாகும். பொதுவாக பற்று அட்டைகள் ஏடிஎம் அட்டையாக செயல்படுவதோடு ரொக்கத்திற்கு மாற்றாக செயல்படும். பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை பயன்படுத்தும் முறை பொதுவாக ஒன்று போல் இருந்தாலும் கடன் அட்டை போன்றன்றி பற்று அட்டையை பயன்படுத்தி பணம் செலுத்துதல் அட்டையுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிலிருந்து பணம் உடனடியாக மாற்றம் செய்யப்படுகிறது. நவீன யுகத்தில் பற்று அட்டைகளில் பயன்படும் பரவலாகி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. பற்று அட்டை மற்றும் கடன் அட்டை ஆகியவை அவற்றின் தோற்ற பண்புகளில் ஒன்று போலவே இருக்கும். கடன் அல்லது பற்று என்று அச்சடிக்கப்பட்டாலன்றி இரண்டையும் அதன் தோற்றத்தால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. தற்போது 3 வகையான பற்று அட்டை பரிவர்த்தனை செயல்படுகிறது. அது இஎஃப்டி பிஓஎஸ் அதுக்கப்புறம் அகல்நிலை அது கையொப்பு பற்று என்று மதிப்படுத்தி மின்னணு பணப்பை அது இ வேலட். ஸோ இ வேலட் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு எலக்ட்ரானிக் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் என்னது டெபிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸு ஓகேவா புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு வேல்யூ கார்டு. ஸோ ஸ்டோர்டு வேல்யூ கார்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னன்னா அதனுடைய என்ன கான்செப்ட் இதே மாதிரி தான். ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி தான். ஸோ இந்த ஸ்டோர்டு வேல்யூ கார்டு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிற பாருங்க. ஸ்டோர்டு வேல்யூ கார்டு இஸ் a type of debit card that is preloaded with a certain amount. லிசன் பண்ணுங்க. ஸோ ஸ்டோர்டு வேல்யூ அந்த நேம்லேயே வந்துடுது. ஸ்டோர்டு வேல்யூனா அப்போ அந்த கார்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் வேல்யூ மீன்ஸ் என்னன்னா மணி தான் அமௌண்ட் தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீ லோடட் வித் சர்டன் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர் அமௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. with which a payment is made. It is a card that has a default monetary value onto it. The card may be disposed when the value is used or recharged to use it again. The major advantage of stored value card is that customers do not need to have a bank account to get prepaid cards. அப்போ பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ண நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ ஸ்டோர்டு வேல்யூ கார்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இது வந்துட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி தான். ஆனால் என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் அமௌண்ட் நம்ம கிரெடிட் கார்டு மாதிரி முன்னாடி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பார்த்தோன்னா அந்த கூப்பன் இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம அதை பம்பர் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம பெரிய பெரிய நம்ம வந்து ஷாப்பிங் மால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னென்னா ஜுவல்லரி ஷாப் போனாலும் சரி அதில் வந்து நம்ம வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு இது வாங்குறோமா இல்லையா நம்ம ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ் கடைகளில் நம்ம போனால் பார்த்தோன்னா பெரிய பெரிய இதில் பார்த்தோன்னா அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பண்ணோன்னா என்னென்னா ஸோ அந்த மாதிரி பெரிய மாலாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி இப்போ பெரிய பெரிய கடைகளில் போனோம்னா நமக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. சரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க என்னென்னா வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. சரி அந்த கார்டு வச்சு நம்ம என்னன்னா ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்டு நம்ம என்ன ஒவ்வொரு டைம் போகும்போது என்ன பண்ணிக்கலாம் அந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ பர்டிகுலர் ஒரு 5,000 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம்
இருக்குது. ஸோ அதான் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு அது கிஃப்ட் கார்டு. சரியா, ஒன்று சிம்பிளாக சொன்னால் அப்படின்னா ஈஸியாக புரியுற மாதிரி சொன்னால் கிஃப்ட் கார்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான். சரியா, ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்துட்டு கொடுக்குறது, ஒரு 50 ருபீஸு, 500 ருபீஸு, 100. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிஃப்ட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர்டு வேல்யூ கார்டு. ஸோ அதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த அந்த வேலைக்கு தகுந்த 100 ரூபாய்க்கு தகுந்த பொருள் வாங்கிக்கலாம், 500 500. சரியா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட் கார்டு. தட் மீன்ஸ் ஸ்டோர்டு வேல்யூ கார்டு. அப்போ முன்னாடி வந்துட்டு அமௌண்ட் ப்ரீலோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் அண்ட் த்ரோ தான். சாரி, யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு எகைன், ஓகேவா, அங்கே பாருங்க, தி கார்டு மே பி டிஸ்போஸ்டு when the value is used or recharged to use it again. ஸோ ஒன்றா வந்துட்டு என்னன்னா டிஸ்போஸும் பண்ணிக்கலாம். சரி, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த கார்டு வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி 2 சான்சஸ் இருக்குது. சில பார்த்தோன்னா வந்துட்டு இதுக்கு என்ன முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பார்த்துட்டு பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை. ஸோ மற்றது பார்த்தா இப்போ கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, டெபிட் கார்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்கள் அக்கௌண்ட் பேஸ்டு. ஆனால் இது பார்த்தோன்னா வந்துட்டு கிஃப்ட் கார்டு அப்படிங்கிறது போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வந்துட்டு என்னன்னா உனக்கு டெம்பரரி யூஸ் தான். ஸோ ஷாப்பிங் மாலுக்கு போனோன்னா ஜஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நான் எனக்கு அந்த தேவையான அமௌண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் வந்துடலாம். மிச்சம் இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் போய்ட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1000 ரூபாய் இருக்குன்னா 500 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மிச்சம் 500 ரூபாய் அப்படியே தான் இருக்கும், மறுபடியும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக தீர்ந்துருச்சா நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் அந்த அவங்ககிட்ட சொல்லி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு நான் அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ண தேவைன்னா அவங்க கையில் கொடுக்க தேவையில்லை. ஸோ அவங்க கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ கண்ணன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கண்ணன் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ எப்போல்லாம் நான் அந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் போனால் அந்த கார்டு எடுத்துகிட்டு போனால் போதும், அந்த கார்டு வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஸ்வைப் பண்ணிக்கலாம். சரி, நம்ம எப்படி நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த ஷாப்பிங் மாலுக்கான அந்த நம்பருக்கு என்னன்னா உங்களுக்கு டேரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சரிங்களா, ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர்டு வேல்யூ கார்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் இந்த மாதிரி கார்டு. ஸோ 10 ருபீஸ், 25 ருபீஸ், அதுக்கப்புறம் வந்து 100, 500 இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டியாக வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துட்டு இருக்கும் கீழே பாருங்கள். So like a credit card or debit card, it is a plastic and has a magnetic strip on its back. So முன்னாடி பேக் சைடு பார்த்தோம்னா இங்கே முன்னாடி வந்து ஃப்ரண்ட் சைடு தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா என்னன்னா வந்துட்டு ஸோ அதே மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ வித் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும். பின்னாடி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ஸ்டோர்ஸ் தி மேனிட்டரி வேல்யூ ஆஃப் தி கார்டு. ஸோ மேனிட்டரி வேல்யூனா ஒன்றும் கிடையாது. இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ருபீஸ், ஸோ 50 100 அப்படிங்கிறது அது வந்து மேனிட்டரியாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் மே நாட் ஹேவ் தி கார்டு ஹோல்டர்ஸ் நேம் ஆல்வேஸ். ஸோ கார்டு யாரோட நேமு, ஸோ அந்த கார்டு வந்துட்டு யார் வந்துட்டு வாங்கினாங்களோ அவங்க நேம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ indistinguishable from a regular credit or debit card appearance. ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்பியரன்ஸ் மாதிரி இது என்ன பண்ண நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதை அதாவது நம்ம என்னென்னா வித்தியாசம் பார்க்க முடியாது. ஒரே மாதிரி தான் இருக்குது, பிளாஸ்டிக் தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அந்த அப்பியரன்ஸ் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது. வாட் லுக் லைக் ஏ கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆக்ட் லைக் ஏ கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வாட் லுக் லைக் ஏ கிரெடிட் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரி, அதான் அவங்க சொல்கிறாங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, நம்ம நல்லா மைனூட்டாக பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மேக் பர்ச்சேசஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எது சேம் வே இன் கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு. ஸோ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ஸோ பர்ச்சேஸ். ஸோ முக்கியமாக நம்ம வந்து ஸ்டோர்டு வேல்யூ கார்டு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பர்ச்சேசிங், அது ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம், அல்லது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருக்கலாம், ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக எங்கேனாலும் சரி. ஸோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா இந்த கிஃப்ட் கார்டு ஸ்டோர் வேல்யூ கார்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு டெபிட் கார்டில் நான் வந்துட்டு 3 வெரைட்டி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்டு லூப், தட் மீன்ஸ் வந்து சிங்கிள் பர்பஸ். ஸோ அப்படின்னா என்னப்பா அப்படின்னா இன் க்ளோஸ்டு லூப் கார்ட்ஸ் மணி இஸ் metaphorically stored on the card in the form of binary coded data. ஸோ அது பார்த்தோன்னா வந்துட்டு இதில் எப்படி வந்துட்டு நமக்கு இப்போ 1000 ருபீஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த 1000 ருபீஸ் 1000 இருக்காது. ஸோ பைனரி கோடட், ஸோ பைனரின்னு ஆல்ரெடி தெரியும், 0s and 1s தான் இருக்கும். ஸோ அது மாதிரி என்னென்னா வந்துட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். க்ளோஸ்டு லூப் கார்ட்ஸ் ஆர் issued by a specific merchant or merchant group and can only be used to make purchases from specific place. எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோ ரயில் ட்ராவல் கார்டு. ஸோ ட்ராவல் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் வந்துட்டு இது கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அவங்க அதை யார் வந்துட்டு இப்போ என்னோட நேமில் நான் வாங்கியிருக்கேன்னா நான் மட்டும் தான் என்ன பண்ண முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியும், அந்த ட்ராவல் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க என்ன பண்ண எங்கள் நம்மளுடைய அவங்களோட ஃபேமிலி இருக்கிறவங்க மற்றவங்க போய்ட்டு என்ன பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ யார் அந்த கார்டு ஹோல்டரோ அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதை அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பைனரி கோட டேட்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்துட்டு சிங்கிள் பர்பஸ். ஸோ சிங்கிள் பர்பஸ்னால் ஒரே ஒரு நம்பர் மட்டும், சிங்கிள் பர்சன் மட்டும் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பர்சனலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற கார்டு வந்துட்டு க்ளோஸ் லூப். ஸோ ஓப்பன் லூப்னா மல்டி பர்பஸ். ஓப்பன் லூப் கார்ட்ஸ் கேன் பி யூஸ் டு மேக் டெபிட் டிரான்சாக்ஷன் அட் வெரைட்டி ஆஃப் ரிட்டைலர்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ ப்ரீபெய்ட் டெபிட் கார்ட்ஸ். ஸோ ப்ரீபெய்ட்
டெபிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ டெபிட் கார்டுங்கிறது கரண்ட்டில் அப்போதைக்கப்போ பண்ணுறது. ஸோ ப்ரீபெய்ட்னா முன்னாடியே அமௌண்ட் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் வந்துட்டு வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு அதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டெபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் கேன் பி யூஸ்டு எனிவேர் தி பிராண்டட் கார்ட்ஸ் ஆர் அக்செப்டட். எக்ஸாம்பிள் வந்துட்டு விசா கிஃப்ட் கார்ட்ஸ். ஸோ கிஃப்ட் கார்டில் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. இன் சம் கண்ட்ரிஸ் இட் இஸ் இல்லீகல் ஃபார் anyone to enter or leave the country with money that is stored on cards unlike carrying cash in high amounts, which is believed a form of money laundering. ஸோ மணி லாண்டரிங்னா பணம் மோசடி. மணி லாண்டரிங்னா வந்துட்டு பணம் மோசடின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கிஃப்ட் கார்டு எங்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்தியாவில் இருக்கேன். ஸோ கிஃப்ட் கார்டு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு இதில் பார்த்தோன்னா ஒரு ஷாப்பில் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் வந்துட்டு நான் எனக்கு கிஃப்ட் கார்டு நான் வாங்கியிருக்கேன். சரியா? ஸோ நம்மளுடைய கண்ட்ரியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ அமெரிக்கா போகிறேன். சரியா? ஸோ வந்து ஃபாரினுக்கு போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், அந்த கிஃப்ட் கார்டு எடுத்து போய் என்ன பண்ணுறேன்னா நான் அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அங்கே இருக்கிற அதே இதில் பிரான்ச்சில் போய் என்ன பண்ணிக்கலாம் நான் போயிட்டு அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை வந்து தப்பே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்துட்டு போய் பண்ணுறது வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்ன வந்துட்டு, அதாவது நம்ம வந்து நம்பிக்கை வந்துட்டு அவனுடைய நம்பிக்கை மோசடி பண்ணுறது. சரியா? ஸோ வந்து நம்ப வச்சு ஏமாத்துறது, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பேர் தான் மணி லாண்டரிங், பண மோசடி அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதுதான் வந்துட்டு என்ன உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோர்டு வேல்யூ கார்டோட உங்களுக்கு பர்பஸ் புரிஞ்சுதா? அப்போ ஸ்டோர்டு வேல்யூ கார்டுனா ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ப்ரீலோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் என்னென்னா வந்துட்டு டெபிட் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு பார்த்தோன்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ இது பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி தான் இருக்கும். அப்பியரன்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பார்த்தோம்னா என்ன அப்படின்னா வந்துட்டு கார்டு ஹோல்டரோட நேம் வந்துட்டு இருக்காது. ஆனால் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு இருக்கும், இங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பார்த்தோன்னா வந்துட்டு இது எதுக்கு மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா பர்ச்சேஸ் ஆஃப்லைன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ ஆன்லைன் அப்படிங்கிறது கிடையாது, ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் பண்ணுவோம். ஸோ ரெண்டு வெரைட்டி இருக்குது. க்ளோஸ் லூப், அதாவது சிங்கிள் பர்பஸ் அண்ட் மல்டி பர்பஸ் வந்துட்டு ஓப்பன் லூப். ஸோ க்ளோஸ் லூப் அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் பர்சன் மட்டும் யூஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு சிங்கிள் பர்பஸ். ஸோ மல்டி பர்பஸ் அப்படிங்கும்போது எல்லாம் என்ன பண்ணலாம், நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன இப்போ எங்கள் ஃபேமிலி, இப்போ நம்ம ஃபேமிலி இருக்கோம்னா நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு நான் என்னால் போக முடியும் அப்படின்னா அந்த கார்டு கொடுத்து இன்னொருத்தர் கொடுத்து என்ன பண்ணலாம், அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அது கிஃப்ட் கார்டு வந்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ அது வந்து மணி லாண்டரிங் நம்ம பார்த்தோம். ஓகேவா? சில பாருங்கள் தமிழில் வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ தமிழில் ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு தமிழில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை. சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை முன்னதாகவே செலுத்தப்பட்ட பற்று அட்டையின் ஒரு வகையாகும். இது பண மதிப்பை உருவகமாக கொண்டிருக்கும் ஒரு அட்டையாகும். அட்டையின் மதிப்பை முழுவதும் பயன்படுத்திய பிறகு அதை மீண்டும் பயன்படுத்த மறு ஊட்டம் செய்யலாம். சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டையின் முக்கிய நன்மை, இவ்வகை அட்டையை பெற வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கு பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை, பர்சனலான அக்கௌண்ட் தேவை கிடையாது. ஸோ டெம்பரவரி என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேணா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம இந்த கார்டு வந்துட்டு இப்போ 500 இருக்குது அப்படின்னா நான் 300 தான் யூஸ் பண்ணிக்கிறேன், மிச்சம் 200 இருக்குது அப்படின்னா 200 மறுபடியும் போய் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 500 நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கார்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் யூஸ் பண்ணாமலே விடலாம், எகைன் நான் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜபிள் அந்த ஃபெசிலிட்டி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு வகைகள் இருக்குன்னு சொன்னதில் வந்துட்டு ஒன்று பார்த்தோன்னா மூடிய வளையம். அதை மூடிய வளையம்னா வந்துட்டு க்ளோஸ் லூப். சரியா? ஸோ ஒற்றை நோக்கு சிங்கிள் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் திறந்த வளையம், அதாவது வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஓப்பன் லூப். அது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திறந்த வளையம். மல்டி பர்பஸ் அப்படின்னா வந்துட்டு பல்நோக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர்டு வேல்யூ கார்டில் வந்து பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு. ஸோ ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா வந்துட்டு தமிழில் திறன் அட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தி மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் தி கார்டு பேஸ்டு பேமெண்ட் இஸ் ஸ்மார்ட் கார்டு. ஸோ மாடர்னாக நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் யூஸ் பண்ணுற கார்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்டு பேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்ட்ஸ் அலாங் வித் தி ரெகுலர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எனி கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் ஹோல்ஸ் இஎம்வி சிப்பு. ஸோ இஎம்வினா உனக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு யூரோப்பே அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாஸ்ட்ரோ அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசா. சரியா? ஸோ அந்த வகையில் இருக்கிற ஒரு கார்டு தான் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு. நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் சிப் இஸ் சிமிலர் டு வெல் நோன் சிம் கார்டு இன் அப்பியரன்ஸ். பட் அதாவது சிம் கார்டு இருக்க மாதிரி தான், அதான் சிம் கார்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும், அது அப்பியரன்ஸ் இருக்கும். பட் என்னன்னா வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரி, அது அட்வான்டேஜ் ஸ்மார்ட் கார்டு இஸ் தட் கேன் ப்ரொவைட் ஐடென்டிஃபிகேஷன், ஆத்தென்டிகேஷன், டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸிங். ஸ்மார்ட் கார்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு அண்ட் காம்ப்ளெக்ஸ். ரெண்டு வகைகள் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ரேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போலாம் பார்த்தா நம்ம ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்து ஸ்மார்ட் கார்டு தான். ஸோ ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த கார்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா அந்த ஃபோனில் நம்ம சிம் கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சிம் மாதிரி வந்துட்டு உள்ள வந்துட்டு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்து ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எதுக்குன்னா வந்துட்டு அதில் அது என்ன பர்பஸ்க்கான ஆத்தென்டிகேஷன், ஒரு நம்பிக்கையான இவங்க தான், அதாவது நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 5 மெம்பர்ஸில் யாராவது போனால் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா? ஸோ இல்லைன்னா வந்துட்டு என்னென்னா வந்துட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கும். வெரிஃபிகேஷன் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் என்ன திங்ஸ் வாங்க முடியும். ரேஷன் கடையில் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா? இல்லைன்னா என்ன பண்ணால் உங்களை அலோவ் பண்ணாது. அப்போ நீங்கள் வந்து அந்த திங்ஸை வந்துட்டு ரேஷன் கடையில் உங்களுக்கு வந்து அந்த திங்ஸை வந்துட்டு வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு என்னென்னா வந்து ஸ்மார்ட் கார்டு சிம்பிளாக சொல்ல வேண்டியது. ஸோ ஸ்மார்ட் கார்ட்ஸ் கேன் பி உங்களுக்கு கிளாஸிஃபைட் இன்ட்டு 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு, ஒன்று கான்டாக்ட் லெஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
காண்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா காண்டாக்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸ் ஹேவ் ஏ காண்டாக்ட் ஏரியா ஆஃப் அப்ராக்சிமேட்லி 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதாவது பார்த்தா காண்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு ஒன்று கிடையாது, அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் அந்த சிம் கார்டு மாதிரி இருந்தது அப்படின்னா அது காண்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு, இல்லைனா வந்து காண்டாக்ட்லெஸ். சரியா? ஸோ அதில் பார்த்தோன்னா வந்து அந்த சிம் கார்டு மாதிரி இருக்கிறது பார்த்தா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கும். அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும். கம்ப்ரைசிங் செவரல் கோல்டு பிளேட்டட் காண்டாக்ட் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்துட்டு லைனாக போயிட்டு இருக்கும். தீஸ் பேட்ஸ் ப்ரொவைட் எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி ஒன்லி வென் இன்சர்டட் இன்டு ஏ ரீடர். ஸோ வந்துட்டு அதை ரீடரில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணால் மட்டும் தான் என்னென்னா அது வந்துட்டு என்னன்னா ஒர்க் ஆகும். ஸோ ரீடர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரீடருக்குள்ள வந்து அந்த ரீடர் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணால் மட்டும் தான் என்ன நம்ம சிம் கார்டு வந்துட்டு கரெக்டாக அந்த போடுற பிளேஸில் போட்டால் தான் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த ரீடருங்கிறது நம்ம இப்போ ஃபோனில் போடுற சிம் கார்டு மாதிரி தான். போட்டோம்னா என்ன உள்ள கரெக்டாக போட்டிங்கன்னா தான் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா என்ன ஆகும் உங்களுக்கு சிம் வந்துட்டு நாட் இன்சர்ட்னு வரும் இல்லையா, அதே மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. விச் இஸ் ஆல்சோ இஸ் ஏ கம்யூனிகேஷன்ஸ் மீடியம் பிட்வீன் தி ஸ்மார்ட் கார்டு அண்ட் ஏ ஹோஸ்ட். ஓகே, கம்யூனிகேஷன் வந்து நம்ம எப்படி நம்ம ஃபோனில் வந்துட்டு சிம் கார்டு போட்டால் ஃபோன் பேசிக்கலாமோ அதே மாதிரி தான் இதில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் அதை அந்த ரீடரில் போட்டால் தான் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் என்னன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல், POS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு காண்டாக்ட். ஸோ வந்துட்டு ஒரு சிம் மாதிரி வந்துட்டு அந்த ஷேப்பில் வந்துட்டு என்னன்னா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ரீடருக்குள்ள வந்துட்டு அந்த சிம் வந்துட்டு அந்த ரீடர் இருக்கும். அந்த ரீடரில் வந்துட்டு அந்த கார்டில் இருக்கிற அந்த ரீடர் கரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துட்டு இது பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலாம், வந்துட்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு. ஸோ காண்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா காண்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு இஸ் எம்பவர்டு பை RF இன்டெக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இதில் பார்த்தா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா RF இன்டெக்ஷன் டெக்னாலஜி. ஸோ அங்கே பார்த்தா வந்துட்டு நம்ம சிம் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து சிம் மாதிரி கிடையாது, இன்டெக்ஷன் டெக்னாலஜி வந்துட்டு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக வந்து சேட்டலைட் எப்படி ஜியோ சிம் வந்து சேட்டலைட் சிக்னல் யூஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அன்லைக் காண்டாக்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸ் தீஸ் கார்ட்ஸ் ரெக்வயர் ஒன்லி நியர் ப்ராக்சிமிட்டி டு an antenna to communicate. ஸோ இதுக்கு என்ன வந்துட்டு உனக்கு இதுக்கு ஆண்டனா வேணும். ஸோ எப்படி நம்ம டவர் சொல்கிற பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆண்டனா வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அது பக்கத்தில் நம்ம எப்படி மொபைலுக்கு வந்துட்டு டவர் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன இதுக்கு வந்துட்டு டவர் வந்துட்டு நல்லா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் கார்ட்ஸ் வெதர் தே ஆர் காண்டாக்ட் ஆர் காண்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ் டு நாட் ஹேவ் an இன்டர்னல் பவர் சோர்ஸ். ஸோ எதுக்குமே வந்து இன்டர்னல் பவர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் எப்போ ஒன்ஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கு பவர் சோர்ஸ் வரும். இன்ஸ்டெட் தே ஆர் யூஸ் an inductor to capture some of the interrupting radio frequency signal, rectify it and power the cards processes அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து இன்டர்னலாக வந்து எதுவுமே கிடையாது, நம்ம எது கொடுக்குற எக்ஸ்டர்னல் இது தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ காண்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் காண்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு. ஓகேவா? ஸோ காண்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்களா, சில பாத்திரம் இங்கே கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து எதுவுமே அதாவது இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து இன்டெக்ஷன் அந்த RF ஃப்ரீக்வன்சி. சரி, அது RF அப்படின்னா வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இதை வந்து அது கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம் கார்டு மாதிரி வந்துட்டு கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டவர் இருக்கும். அந்த டவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மெஷினில் போட்டு நீங்கள் என்ன பண்ண ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது காண்டாக்ட்லெஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதானவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுக்காக வந்து நம்ம காண்டாக்ட்லெஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு காண்டாக்ட்லெஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல டவர் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணால் வேலையை முடிச்சிடலாம். இது காண்டாக்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து மேனேஜ் ஸ்டெப் அது ஃபுல்லாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்ச வாட்டி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அவங்கள வந்து அலோவ் பண்ணும். இவ்வளோ தான். ஸோ இதுக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுது, அங்கே வந்துட்டு என்னென்னா சிம் வந்து யூஸ் பண்ணுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இங்கே வந்துட்டு பார்த்தா ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அந்த பவர் சோர்ஸ் யூஸ் பண்ண வேணும்னா வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி என்னன்னா இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ தான். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு காண்டாக்ட் அண்ட் காண்டாக்ட்லெஸ். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு என்ன ஸ்மார்ட் கார்டு. ஓகே, ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு இதனுடைய கான்செப்ட் தான். ஸோ தமிழில் பாருங்கள், ஸ்மார்ட் கார்டுனா திறன் அட்டை சொல்கிறாங்க. அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறையின் நவீன வடிவம் திறன் அட்டை ஆகும். திறன் அட்டைகள் அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறையின் வழக்கமான அம்சம் ஒரு EMV சிலுவையும் கொண்டிருக்கும். அது EMV சிலனா வந்துட்டு யூரோப்பே மாஸ்டர் அண்ட் விசா கார்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்து அதில் இருக்க மாதிரி வந்துட்டு இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலராக கூட மின்னும். சரியா? அதை பார்த்துருந்தா தெரியும். இந்த சிலுவின் வடிவம் நன்கு அறியப்பட்ட செறிவட்டை கொண்டது, ஆனால் செயல்பாடுகள் வேறுபடுகிறது. திறன் அட்டை வாடிக்கையாளரின் அடையாளம், அங்கீகாரம், தரவு சேமிப்பு மற்றும் பயன்பாட்டு செயலாக்கம் ஆகிய நன்மைகளை கொண்டுள்ளது. திறன் அட்டைகளை தொடர்புகள் திறன் மற்றும் தொடர்புகள் வந்துட்டு காண்டாக்ட், தொடர்பில் வந்து காண்டாக்ட்லெஸ். ஸோ தொடர்புகள் திறன் அட்டை என்னன்னா தொடர்புகள் திறன் அட்டைகளில் சுமார் 1% செறிவுடன் அளவில் ஒரு தொடர்பு பகுதியில் தங்கமூலம் பூசப்பட்ட ஒரு பல தொடர்பு திண்டுகள் உள்ளன. இந்த அட்டைகள் ஒரு படிப்பானில் செருகும் போது மட்டுமே மின் இணைப்பை பெறுகின்றன. அதாவது நம்ம வந்து இன்சர்ட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ATM கார்டு இருக்கு பார்த்தா ATM கார்டு உள்ள நம்ம செருகினோம் பட்டினா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும். ஸோ அதை பண்ணிட்டு நீங்கள் உடனே எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும் தான் வந்துட்டு அது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அது ரீடரில் போடணும்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி வந்துட்டு வீட்டில் செட்டாப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த ரிசீவரில் வந்துட்டு அந்த கார்டை போட்டால் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுதோ. ஸோ அது ஒரு ஸ்மார்ட் கார்டு தான். சரி, நம்ம வீட்டில் பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சன் டைரக்ட் டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, சன் டைரக்ட் அந்த பார்த்தோன்னா நம்ம ஆண்டனால்ட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வருது. ஸோ எப்படி ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னா ரிசீவரில் நம்ம போட்டுருக்கோம் அந்த ஸ்மார்ட் கார்டோட அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் போய் ஸ்கேன் ஆகிட்டு தான் வந்துட்டு என்னாங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு சிக்னல் கிடைக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரீசார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா உங்களுக்கு வருமா, சிக்னல் வராது, நோ சிக்னல் அப்படின்னு வருமா, அது என்னென்னா வந்துட்டு தி சர்வீசஸ் கரண்ட்டு ஸ்கிராம்பிள்டு அப்படின்னு வரும். அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துட்டு ஸ்கேன் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு சிக்னல் ஆண்டனா வந்து சிக்னல் எடுத்து கொடுக்குது. ஸோ ஆண்டனா வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும், ஆனால் வந்து இங்கே கார்டு வந்துட்டு ஆக்டிவேஷனில் இருந்தால் மட்டும் தான் என்னென்னா அந்த சிக்னல் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு ரிசீவர் வழியாக உங்களுக்கு மானிட்டர், தட் மீன்ஸ் என்ன பார்த்தோன்னா உங்களுக்கு டிவியில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ டிவியில் போடுற அந்த சன்டைரக்டில் போடுற அந்த அந்த கார்டுக்கு பேர் என்னென்னா ஸ்மார்ட் கார்டு தான். ஸோ அதே நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது வந்து கான்டாக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை போயிட்டு அதில் டச் ஆனால் மட்டும் தான், ரீடரில் போட்டு நம்ம போட்டு டச் ஆனால் மட்டும் தான் என்ன ஆகுனா உங்களுக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகும். ஸோ வந்துட்டு தொடர்பில்லா திறனட்டை அப்படின்னா தொடர்பில்லா திறனட்டை RF தூண்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஆற்றல் பெறுகிறது. அதாவது தொடர்பு திறனட்டைகளை போல இல்லாமல் இந்த அட்டைகளை தொடர்புகளை ஒரு அலைவாங்கிய நெருக்கம் மட்டுமே தேவைப்படுது. அதாவது தட் மீன்ஸ் ஆண்டனா. ஸோ நம்ம மொபைலில் பார்த்தோன்னா வந்துட்டு மொபைலில் வந்துட்டு நம்ம சிம் கார்டு போட்டால் போதும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது பண்ணுறோமா, ஒன்று கிடையாது, டவர் இருந்தால் போதும் உங்களுக்கு ஃபோன் பேசலாம், டவர் இல்லைனா ஃபோன் பேச முடியாது. அவ்வளோதான், ஜஸ்ட் அந்த ஒன்று தான் இருக்கும். சில பார்த்தோன்னா என்னென்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தொடர்புடைய அல்லது தொடர்பில்லா திறனட்டைகள் எதுவாகினும் அதில் உள் மின்கலம் இன்டர்னல் பவர் சோர்ஸ் இல்லை, மாறாக அவை ஒரு மின் தூண்டியை பயன்படுத்தி ரேடியோ அதிர்வெண் சமிக்கையை திருத்தி அட்டையின் செயல்பாடுகளுக்கு ஆற்றல் பெறுது. இப்போ இதுக்கு எப்படி வந்துட்டு பவர் சோர்ஸ் எப்படி வந்து பவர் கிடைக்குது அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்ம எப்படி மொபைலுக்கு வந்துட்டு நம்ம மொபைலுக்கு வந்து எப்படி நம்ம சார்ஜ் இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இது வந்துட்டு என்னன்னா அதை வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி என்ன பண்ணால் அது ஹீட் ஏற்றிட்டு அதுலேயே பவர் இதுக்கு வருது. ஸோ ஒன்ஸ் நம்ம அது செருகும் போது அந்த ஹீட் வந்துட்டு ஒர்க் ஆகுது. சரி, அது வந்துட்டு பவர் கிடைக்குது. அதே மாதிரி அங்கே ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் போது அங்கே வந்துட்டு பவர் வருது. ஸோ இதான் என்ன பண்ண வந்துட்டு உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு திறன் அட்டையோட உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான், இந்த கான்செப்ட் உங்களுக்கு இவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. சரியா? ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஸோ என்ன பண்ணோன்னா இந்த டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிளாஸ் வந்து என்னென்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னா எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ கார்டு பேஸ்டு சிஸ்டம்னு சொல்லிட்டு அந்த கார்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்க, இது வந்து 3 டெக்னிக்ஸ் நம்ம படிக்க போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் கார்டு பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம்ஸ் தேர் ஆர் மெனி ஆல்டர்னேட்டிவ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ நிறைய வந்துட்டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. வித் தி அட்வான்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் a large number of alternative electronic payment systems have emerged. ஸோ நிறைய பேமெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா தீஸ் இன்க்ளூடு அப்போ பார்த்தோன்னா வந்துட்டு ஜென்ரலாக பார்த்தோன்னா வந்துட்டு ECS எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் இருக்குது, EFT எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் RTGS. ஸோ தீஸ் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் தி ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம். சரியா? ஸோ ஆன்லைன் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா வந்துட்டு இந்த நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸோ இந்த 3 டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நான் அதை பண்ணுறோன்னு சொல்கிறேன், எப்படி ஆகுதுங்கிறது இங்கே நம்ம சொல்ல போகிறோம். சரியா? தீஸ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்டு டியூ ஆஃப் டெண்டரிங் கேஷ் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்துட்டு என்னன்னா நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே இந்தியாவில் இருக்கேன்னா அமெரிக்காவுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், லண்டனுக்கு பண்ணலாம். ஸோ எங்கே இருந்தாலும் வந்துட்டு உலகத்தில் எந்த மொழியில் தானே என்னன்னா இன்டர்நேஷனல் லெவல் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த 3 டெக்னிக்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். ஸோ தட் மீன்ஸ் ECS. ஸோ எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா தெளிவாக லிசன் பண்ணவே போதும். நீங்கள் ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒன் கிளான்ஸ் பார்த்தாவே நீங்கள் ஆல்ரெடி காமர்ஸ் சரியா, நீங்கள் வந்து காமர்ஸ் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் ரிப்பீட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் அக்கௌண்ட் டு மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட். ஸோ ECS அப்படின்னா கிடையாது. இப்போ என் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா என் அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ இந்தியன் பேங்க்கில் இருக்கு அப்படின்னா அப்போ இந்தியன் பேங்க் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 பேருக்கு என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலர் ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா மல்டிபிள் அக்கௌண்ட்னா வந்துட்டு வேறு பேங்க். சரியா? ஸோ 5 பேங்க் வெவ்வேறு பேங்க்குக்கு என்னுடைய சிங்கிள் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் வந்துட்டு மல்டிபிள் ஃபெடரல் பேங்காக இருக்கலாம், HDFCயாக இருக்கலாம், ஒரு ஸ்டேட் பேங்காக இருக்கலாம். சரியா? ஸோ எந்த ஒரு பேங்க்னா ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அந்த பேங்க் வந்துட்டு ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வந்து நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அங்கே யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் என்னன்னா வந்துட்டு ECS. சரியா? தி பேயர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் தி பேங்க் டு டெபிட் ஃப்ரம் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் இட் டு ஒன் ஆர் மோர் பேயி பேங்க் அக்கௌண்ட் ப்ரொவைடட் அமௌண்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் ஆஃப் தி பேமெண்ட் இல்லையா? தி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் பேப்பர்லெஸ் பேமெண்ட். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ என் அக்கௌண்ட் இருக்கு, என் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு நான் 5 பேருக்கு இப்போ நான் தான் வந்துட்டு என்னன்னா நான் மேனேஜர். ஓகேவா? ஸோ நான் கம்பெனி நடத்துகிறேன், நான் வந்துட்டு என்னன்னா மேனேஜர். நான் என்ன பண்ணேன், எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 10 பேருக்கு என்ன பண்ணால் நான் சேலரி போடணும். அப்போ என்ன பண்ணேன், என்னோட அக்கௌண்ட் வந்து என்ன பண்ண போனால் அந்த 10 பேருக்கு நான் சேலரி போட போகிறேன். அப்போ என்னோட சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ எல்லாரும் ஒரே பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது கிடையாது. அப்போ மல்டிபிள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அப்போ மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற அவங்களுக்கு நான் என்னோட சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு அமௌண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இதில் யூஸ் ஆகிற
ஆகுது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இசிஎஸ்ஏ. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் என்ன, இந்த இசிஎஸ்ஏ சிஸ்டமோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆர் பல்க் பேமெண்ட்ஸு. ஸோ பல்கான பேமெண்ட் வந்து வந்துட்டு என்னன்னா நான் வந்துட்டு சென்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கேரண்டீடு பேமெண்ட்ஸ் நோ நீட் டு ரிமெம்பர் பேமெண்ட் டேட்ஸ். ஸோ பேமெண்ட் டேட்லாம் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நான் ரிமெம்பர் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஒரு செக் நம்ம வந்துட்டு எழுதிட்டு அப்படின்னா வந்துட்டு 2 நாளைக்கு வேலிடிட்டி ஆகும், அந்த வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் கொடுத்தோம்னா தான் வந்துட்டு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லைனா ஆகாது. அது வந்துட்டு செக் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட் டேட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு போயிடும். சரியா? இட் கேன் பி யூஸ்டு பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் மேக்கிங் பேமெண்ட்ஸ் சச் அஸ் டிஸ்போசிங் ஆஃப் சேலரி. ஓகேவா? ஸோ பென்ஷன் ஆர் divided interest among shareholders. Similarly, individual bank customers also can make small value repetitive payments such as paying EMI of a loan, electricity bills, telephone bills, insurance premium as well as SIP investments. இப்போ புரிஞ்சுதா? அப்போ என்னன்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலாம், லோன் கட்டலாம், டெலிஃபோன் பில் கட்டலாம், இன்சூரன்ஸ் பிரீமியம் எது வேணாலும். அப்போ சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா அப்போ வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன், அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இசிஎஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் கிரெடிட் அண்ட் டெபிட் பர்பஸ். நம்ம கிரெடிட் பர்பஸும் யூஸ் பண்ணலாம், டெபிட். ஸோ வாங்கிக்கலாம், நம்ம வித்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபார் மேக்கிங் பல்க் பேமெண்ட்ஸ் ஆர் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ். நான் வந்துட்டு அமௌண்ட்டை பல்காக பேவும் பண்ணலாம், அமௌண்ட்டை பல்காக வாங்கிக்கவும் செய்யலாம், கொடுக்கவும் செய்யலாம், வாங்கவும் செய்யலாம். அதான் சொல்கிறாங்க. சில பார்த்தா வந்துட்டு இசிஎஸ் கிரெடிட். ஸோ எப்படி வந்து பல்காக கிரெடிட் அப்படி வந்துட்டு பல்காக நான் வாங்கிக்கிறது அப்படின்னா ஸோ இசிஎஸ் கிரெடிட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பல்க் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட்ஸ். இன் திஸ் மோட் a single account is debited and multiple accounts are credited. அப்போ என்ன சொல்கிறேன், சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு டெபிட் அப்படின்னா வந்துட்டுனா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் நமக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறது. சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னோட அக்கௌண்ட் வந்துட்டு என்னன்னா அமௌண்ட் வந்துட்டு அவங்க டெபிட் ஆகுது எடுக்கிறது. அண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸாக கிரெடிட். மல்டிபிள் அதாவது ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு அமௌண்ட் கொடுக்குறது. நான் வந்து 10 பேருக்கு அமௌண்ட் கொடுக்கலாம், 10 பேர் எனக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கலாம். ஸோ 2 சைடுமே பண்ணுற பற்றில. ஸோ அதான் சொல்கிறாங்க திஸ் டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் புஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா புஷ்ஷே. ஸோ புஷ்னா தள்ளுறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் கம்பெனி ஹேஸ் டு பே சேலரி டு இட்ஸ் 100 எம்ப்ளாயிஸ் இட் கேன் பி யூஸ்டு இசிஎஸ் கிரெடிட் சிஸ்டம் தென் கிரெடிட்டிங் எவரி எம்ப்ளாயிஸ் அக்கௌண்ட் செப்பரேட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் வந்துட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பேங்க் இருக்குது. சரி, நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபெடரல் பேங்க் அப்படின்னா அந்த ஃபெடரல் பேங்க்ல வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஸ்கூல் அக்கௌண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம இதில் ஒர்க் பண்ணுற ஒரு 50 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நம்ம 50 மெம்பர்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஒரு செப்பரேட் அந்த ஸ்கூலோட அக்கௌண்ட்டுக்கு நான் அமௌண்ட் போட்டேன்னா என்னாங்கன்னா ஸோ அந்த அக்கௌண்ட் அமௌண்ட் போட்டேன்னா என்ன பண்ணானா நான் அந்த 10 பேர் இருக்காங்க பார்த்தா நான் 50 மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தா அந்த 50 மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணா நான் சேலரி அட் அ டைமில் வந்துட்டு அவங்களுக்கு சேலரி அவங்க பர்டிகுலர் சேலரி வந்துட்டு நம்ம போடலாம். சரியா? ஸோ அதான் வந்துட்டு சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னன்னா அமௌண்ட்டு கொடுக்குறது. மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணால் நான் சிங்கிள் இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அமௌண்ட் இது பண்ணுறது. இப்போ லோன்லாம் கொடுக்குறேன். லோன் வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனியில் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நான் மட்டும் வாங்கிட மாட்டேன், நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரே டேட் வந்துட்டு 10 பேர் கூட அந்த லோன் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ 10 பேர் அட் அ டைம் என்னன்னா லோனு கொடுக்கலாம். இவங்க 10 பேருக்கு என்ன பண்ணலாம், லோனை வந்துட்டு என்ன பண்ணலாம் வந்துட்டு இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி பண்ணுற அந்த ட்ரான்சாக்ஷன் பேருக்கு புஷ் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசிஎஸ் டெபிட். ஸோ இசிஎஸ் டெபிட் அப்படின்னா இசிஎஸ் டெபிட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசிஎஸ் கிரெடிட். கிரெடிட்டுக்கு வந்து இன்வர்ஸ் தான். சரியா? ஸோ என்ன இட் இஸ் யூஸ்டு ஃபார் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ். ஸோ கலெக்ஷன் அங்கே பே பண்ணுறோம். ஸோ வந்துட்டு என்னென்னா கிரெடிட் அப்படிங்கும்போது பே பண்ணுறது. சரி, பே பண்ணும்போது என்னென்னா 10 பேர் வந்துட்டு ஒருத்தர் 10 பேருக்கு பண்ணுறது. இங்கே பார்த்தோன்னா என்ன யூஸ்டு ஃபார் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ். ஸோ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறது. சரியா? ஸோ அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கிறது. அப்போ அவங்ககிட்ட நம்ம டெபிட் பண்ணுறது. ஸோ இன் திஸ் மோட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஆர் டெபிட்டட் அண்ட் தென் ஏ சிங்கிள் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். அப்போ மல்டிபிள் மெம்பர்ஸோட அக்கௌண்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. அப்போ அங்கே ஈஸிஸ் கிரெடிட் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா சிங்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு மல்டிபிள் மெம்பர்ஸ்க்கு அப்போ ஒருத்தர் பல பேருக்கு வந்துட்டு அமௌண்ட் போகிறது வந்துட்டு என்னன்னா ஈஸியஸ் கிரெடிட். ஸோ பல பேர்த்துட்டு வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு அமௌண்ட் சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு வரது இல்லையா? அது பார்த்தா வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு ஈஸியஸ் டெபிட்டு. ஓகேவா? ஸோ திஸ் டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் புல் ட்ரான்சாக்ஷன்ஸ். இதுக்கு பேர் என்ன புல் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ புஷ் அப்படின்னா வந்துட்டு சிங்கிள் டு மல்டிபிள் வந்துட்டு புஷ். சரியா? ஸோ மல்டிபிள் டு சிங்கிள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது புல் ட்ரான்சாக்ஷன். இப்போ புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஸோ பாருங்க, இது இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆஃப் பல்க் நம்பர் ஆஃப் கஸ்டமர் இஸ் டெபிட்டட் ஃப்ரம் தி கஸ்டமர் பேங்க் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கோம்னா இன்சூரன்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும். அப்போ பார்த்தா அந்த பர்டிகுலர் டேட்டில் பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்துட்டு அட் டைம் அன்றைக்கி கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்க இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு புல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பார்த்தா அப்படின்னா வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க, கண்டினியூஷன் கொடுத்துருங்க, பீரியட் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் டு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட
இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு 1 மார்க் இன்டீரியரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ EFT இஸ் நோன் பை அ நம்பர் ஆஃப் நேம்ஸ் அக்ராஸ் கண்ட்ரிஸ் இன் இந்தியா இட் இஸ் கால்ட் எஸ் நெஃப்ட். ஸோ தெரியவே நல்ல நெஃப்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுங்க நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ நெஃப்ட் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இதெல்லாம் வந்துட்டு 1 மார்க் அப்ரிவேஷன் கேட்பாங்க. நெஃப்ட் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் எலக்ட்ரானிக் அப்போ இந்தியாவுக்குள்ள மட்டும், நேஷனல் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவுக்குள்ள மட்டும், வித் இன் இந்தியா நம்ம எங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்டோட ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வேறு வரும் இல்லையா. ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் தே மே பி ரெஃபர்ட் ஆஸ் எலக்ட்ரானிக் செக்ஸ் ஆர் செக்ஸு. ஸோ நீங்கள் செக் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெஃப்ட்டாக வந்துட்டு என்னென்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதியிருந்தால் தெரியும். சில பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெஃப்ட் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அன் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் இனிஷியேட்டட் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்துட்டு நமக்கு கையில் இருக்குது, நம்ம பேங்க்கில் போடுறோம் அப்படின்னா இப்போ எல்லா பேங்க்கும் வாங்கின அமௌண்ட் எங்கே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா RBI. ஸோ RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு என்னது நமக்கு வந்துட்டு அச்சு பண்ணி தரதே வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வந்துட்டு அவங்க தான் உருவாக்கி நமக்கு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் அடித்து கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பேங்க்குக்கு வந்து கொடுக்குறாங்க, நம்ம வந்து ட்ரான்சாக்ஷனாக பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. சில பாத்திரம் வந்து இன் November 2005 இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் மெயின்டைன்ட் பை இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி. ஸோ நெஃப்ட் எனேபிள்ஸ் ஏ பேங்க் கஸ்டமர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் பிட்வீன் அண்ட் எனி டூ நெஃப்ட் எனேபிள்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆன் ஒன் பேசிஸ். ஸோ ஒரு பேங்க்கில் வந்துட்டு இன்னொரு பேங்க், அது பேங்க் டு பேங்க் வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம நெஃப்ட் யூஸ் பண்ணிப்போம் சரியா. இட் இஸ் டன் பை எலக்ட்ரானிக் மெசேஜ். ஸோ எலக்ட்ரானிக் மெசேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னென்னா இந்தியன் பேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம HDFC பேங்க், ஸோ ஸ்டேட் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பேங்க் டு பேங்க் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு நெஃப்ட் சரி. அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அன்லைக் RTGS ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ தி நெஃப்ட் டு நாட் அக்கர் இன் ரியல் டைம் பேசிஸ். ஸோ ரியல் டைம் பேசிஸ் வந்து பண்ணுறது வந்து கஷ்டம், RTGS மாதிரி கிடையாது. இது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கும், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா டூ யூ நோ அதோட கான்செப்ட் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம தமிழில் பார்த்துடலாம். ஸோ தமிழில் பார்த்தோம்னா வந்துட்டு மின்னணு கணக்கு பரிமாற்றம். சரி, மின்னணு கணக்கு பரிமாற்றம் வந்து எலக்ட்ரானிக் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு. சில பார்த்தா கணிப்பொறிகள், இணைய தொழில்நுட்பங்கள் மற்றும் மின்னணு தகவல் தொடர்பு ஆகியவற்றின் வகையால் அட்டை அடிப்படையிலான கட்டண முறைகள் தவிர பல மாற்று மின்னணு பணம் செலுத்தல் முறைகளும் உருவாகி அதில் பார்த்தா ECS, EFT, RTGS. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ECS எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். ஸோ அது தமிழில் பார்த்தோன்னா மின்னணு தீர்வை சேவை. ஸோ ECS அப்படின்னா வந்துட்டு மின்னணு தீர்வை சேவைன்னு சொல்லுவோம். ஒரு வங்கி கணக்கிலிருந்து பல வங்கி கணக்குகளுக்கோ அல்லது பல வங்கியிலிருந்து ஒன்றிற்கோ கணினி மற்றும் இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண பரிமாற்றம் செய்வது ஆகும் ஓகேவா. சின்னதுலேருந்து ஒன்றுலேருந்து நிறையவும் நிறையிலேருந்து ஒன்றுக்கு பட்டது இந்த மாதிரி சொல்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனது வங்கி கணக்கிலிருந்து பற்று செய்து ஒருவர் அல்லது பலரின் வங்கி கணக்குகளுக்கு வரவு வைக்க வேண்டும் என்று வங்கியை அறிவுறுத்தி முன்னரே தொகை வங்கி கணக்கு எண் மற்றும் தேதிப்பட்ட தகவலை வங்கிக்கு வழங்குவார். அப்போ இந்த டேட்டில் வந்துட்டு ஃபார் நம்ம வந்துட்டு இப்போ மந்த்லி சேலரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேட்டில் இப்போ மாதம் வந்துட்டு இப்போ ஒன்றாந்தேதி அப்படின்னா ஒன்றாந்தேதி வந்துட்டு எல்லாத்தையும் சேலரி கிரெடிட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு என்னன்னா நம்ம போய்ட்டு முன்னாடி என்ன பண்ணலாம், வந்துட்டு ஒன்றாந்தேதியே போய் சேலரி பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடியே கூட போயிட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம ஷெடியூலில் போட்டலாம். ஸோ அந்த ஒன்றாந்தேதி இத்தனை மணிக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் சேலரி கிரெடிட் ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம முன்னாடியே போய்ட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் சரியா. ஸோ அந்த டேட்டு ஒன்றாந்தேதி வந்துட்டு இப்போ 10 மணிக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்னது இந்த இது என்னென்னா இந்த ECS சரியா. ஸோ இந்த ECS வந்துட்டு இந்த இது வந்து இந்த ஸ்கீம் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் வட்டி பணியாளர்களுக்கு சம்பளம் அல்லது ஓய்வூதியம் போட்ட இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். EMI கட்டுற பற்றிலாம் ஸோ அந்த இதில் வந்துட்டு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வரவு மற்றும் பற்றி 2 நோக்கங்களுக்காகவும் ECA பயன்படுத்த முடியும். அதாவது மொத்தமாக பணத்தை செலுத்துவதற்கும் அல்லது மொத்தமாக வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இதில் ECS வரனா ECS கிரெடிட் இது மொத்தமாக தொகை செலுத்துவதற்கு பயன்படுகிறது. இந்த முறையில் ஒரு கணக்கில் பற்று வைக்கப்பட்டு பல கணக்குகளில் வரவு வைக்கப்படும். இந்த வகையான பணிப்பரிவர்த்தனைகள் தள்ளு பரிவர்த்தனை, அதாவது புஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ எடுத்துக்காட்டு வந்து ஒரு நிறுவனம் தனது 100 ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊழியரின் கணக்கிலும் தனித்தனியாக வரவு வைப்பதை விட ECS வரவு முறையை பயன்படுத்தி, அதாவது ECS இப்போ பார்த்தா நம்ம சேலரி போடுறது, கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி போடுறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி ECS முறையை பயன்படுத்தி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும்னு சொல்கிறாங்க. ECS பற்று அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ECS பற்று என்பது ECS வரவின் தலைகீழ் முறையாக இது மொத்தமாக பணத்தை சேகரிக்க பயன்படுது. அப்போ அமௌண்ட் வந்துட்டு வாங்கிக்கிறதுக்கு ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு என்ன வந்துட்டு மற்றவங்கிட்ட நம்ம வாங்குறது வந்துட்டு டெபிட், கொடுக்குறது வந்துட்டு கிரெடிட் சரியா. ஸோ பாருங்கள், இந்த வகையான பண பரிவர்த்தனைகள் இழு பரிவர்த்தனை புல் டிரான்சாக்ஷன் எனப்படும். எடுத்துக்காட்டு பல வாடிக்கையாளரின் காப்பீடு தொகை அவர்களது வங்கி கணக்கிலிருந்து முன் ஒப்புதலுடன் பிடித்தம் செய்து காப்பீடு நிறுவனத்தின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ PF ஓகே ப்ராவிடென்ட் ஃபண்டு நம்ம சொல்லுவோம். ஸோ சேலரி பார்த்தாலும் வந்துட்டு நம்ம மாதம் பிடிச்சிக்குவாங்க. இப்போ 10,000 சேலரி எப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் அதில் வரதில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ சேவிங்ஸில் வைப்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு அப்போ பர்டிகுலர் இப்போ 10 பேர்னா 10 பேர் அக்கௌண்ட்டு தன்னால் என்ன அவங்களே எடுத்துப்பாங்க. நாமளாக ஒன்று சொன்னால் அவங்களே வந்துட்டு எடுத்துப்பாங்க சரியா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அந்த ஸ்கீம்லாம் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணுறது, LIC இது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த மாதிரி வந்துட்டு
நேஷனல் அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த இசிஎஸ் இது வந்துட்டு இசிஎஸ் வந்துட்டு டெபிட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்துட்டு ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு அதை பார்த்தாச்சு இசிஎஸ். செகண்ட் பார்த்தா அப்படின்னா வந்துட்டு இஎஃப்டி. ஸோ இஎஃப்டி அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரு. எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் தி எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப் மணி ஓவர் இன் ஆன்லைன் நெட்வொர்க். ஸோ ஆன்லைன் நெட்வொர்க்கில் வந்துட்டு நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பார்த்தீங்களா? ஸோ அதான் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். தி அமௌண்ட் சென்ட் ஃப்ரம் தி சென்டர்ஸ் பேங்க் பிரான்ச்சஸ் கிரெடிட்டட் டு தி ரிசீவர்ஸ் பேங்க் பிரான்ச் ஆன் தி சேம் டே இன் பேச்சஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த அமௌண்ட் சென்ட் ஃப்ரம் தி சென்டர்ஸ். ஸோ சென்டர்னா சென்டர் வந்துட்டு எப்போ வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்களோ ஒரு பேங்க் ஒரு பேங்க்கோட பிரான்ச்சில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போ கிரெடிட்னா ரிசீவரோட பேங்க் பிரான்ச் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அவங்க சென்ட் ஆகும். இப்போ பார்த்தோன்னா நான் வந்துட்டு என்ன இந்தியன் பேங்க்லேருந்து வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ஹெச்எஃப்சி பேங்க்கு என்ன பண்ணுறேன் வந்துட்டு அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா அப்போ ஒரு சென்டரில் வந்துட்டு ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த சென்டிங் இதில் வந்துட்டு யூஸ் ஆகுறதா வந்து சொல்கிறாங்க. அன்லைக் ட்ரெடிஷ்னல் ப்ராசஸஸ் இஎஃப்டி சேவ்ஸ் தி எஃபோர்ட் ஆஃப் சென்டிங் ஏ டிமாண்ட் டிராஃப்ட் த்ரோ போஸ்ட் அண்ட் இன்ஹெரிண்ட் டிலே இன் ரீச்சிங் தி மணி டு தி ரிசீவர். Banks may change a commission for using this service. EFT is a widely used method for moving funds from one account to another in B2B business model. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்னன்னா ஸோ இது வந்துட்டு இது வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதா. ஸோ ஸ்டேட் டு ஸ்டேட் சரி இடையில வந்துட்டு யார் இன்டர்மீடியேட்டர் யாரும் கிடையாது. ஸோ பார்த்தோன்னா டிடி நம்ம அனுப்புறோம்னு சொல்கிற பார்த்தீங்களா? ஸோ அந்த டிடி எடுத்து அனுப்புறது அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா முன்னாடி அப்ளிகேஷனுக்கு டிடி எடுத்து அனுப்புவோம். இப்போலாம் அப்படி கிடையாது, எல்லாம் டேரெக்டாக EFT ட்ரான்சாக்ஷன் தான். சரியா? ஸோ இடையில வந்துட்டு கம்சன்லாம் இதில் ஏன் வந்துட்டு டிடி எடுத்து அனுப்புனா டிடியெல்லாம் அனுப்பும்போது பார்த்தோன்னா கம்சன் இடையில கிடைக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இப்போ டேரெக்டாக வந்துட்டு நெஃப்ட் நம்ம பண்ணும்போது பார்த்தோன்னா EFT பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருக்காது. டேரெக்டாக யாருக்கு வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் இடையில மட்டும் தான் அது இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு வந்துட்டு இடையில வந்து இன்டர்ஃபியர் யாரும் ஆக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்துட்டு இது வந்துட்டு ஃபெமிலியராக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபரு. ஸோ பார்த்தோன்னா வந்துட்டு தமிழில் மின்னணு நிதி பரிமாற்றம். ஸோ மின்னணு நிதி பரிமாற்றம் என்பது நிகழ்நிலையில் மின்னணு மூலம் பண மதிப்பை பரிமாற்றம் செய்வதாகும். இதில் அனுப்புநரின் வங்கிக் கிளையிலிருந்து அனுப்பப்பட்ட தொகை அதே நாளில் தொகுதியாக பெறுநரின் வங்கிக் கிளைக்கு வரவு வைக்கப்படுகிறது. வரைவோலையை தபால் மூலம் அனுப்ப பாரம்பரிய செயல்முறைகள் EFT முறை பணம் செலுத்தும் பணம் பெறுநரை அடைவதில் உள்ள உள்ளார்ந்த தாமதத்தை தடுக்கிறது. இச்சேவையை பயன்படுத்துவதற்கு வங்கிகள் தனி கட்டணம் விதிக்கலாம். EFT முறை B2B அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அமௌண்ட் இருக்குது. சரியா? நான் வந்துட்டு EFT வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட்டு மேலே பண்ணால் இவ்வளோ இது நம்ம அமௌண்ட் ஏதாவது கட்டுற மாதிரி இருக்கும். சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணால் நம்ம EFT வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இடையில யாரும் இன்டர்ஃபியர் ஆக தேவையில்லை. நம்ம ஸ்டேட்டை என்ன பண்ணிக்கலாம், நாம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சென்டர் அண்ட் ரிசீவர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ். ஸோ ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இஸ் ஏ பேமெண்ட் சிஸ்டம் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் தி செட்டில்மெண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்பெஷலி பேங்க்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா பேங்க் டு பேங்க். ஸோ பேங்க் டு பேங்க்கில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் வந்துட்டு நம்ம ஏதாவது ஸோ இந்த பேங்க்லேருந்து பார்த்தோன்னா அந்த பேங்க்குக்கு வந்துட்டு ஒரு 10 கோடி சரியா ஒரு 10 லட்சம் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு ஃபினான்ஸுக்கு வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுற அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு என்ன RTGS யூஸ் ஆகுது. ஆஸ் நேம் இண்டிகேட்ஸ் RTGS ட்ரான்சாக்ஷன் ஆர் ப்ராசஸ்ட் அட் தி ரியல் டைமு. ஸோ ரியல் டைம் அப்படிங்கிற அந்த ரியல் டைம் வந்துட்டு அதாவது நம்ம ஆஸ் நம்ம பண்ணுற மாதிரி அந்த ரியாலிட்டியை வந்துட்டு என்ன பண்ண நம்ம வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ RTGS பேமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு புஷ் பேமெண்ட்ஸ் தட் ஆர் இனிஷியேட்டட் ட்ரிகர்டு. ஸோ என்ன சொல்கிறேன்னா இதுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா புஷ் பேமெண்ட்ஸ் தட் ஆர் இனிஷியேட்டட் ட்ரிகர்டு பை தி பேயரு. ஸோ அதான் சொல்கிறாங்க, இன்னொரு நேம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் RTGS பேமெண்ட்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ் வேல்யூ பேமெண்ட்ஸ் தட் இஸ் ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன். எப்போனா நம்ம வந்துட்டு அதிகமான அமௌண்ட் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம மக்களுக்கு இடையில பண்ணும்போது கம்மியாக தான் பண்ணுவோம் இல்லையா? அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் வரைக்கும் பண்ணுவோம். பேங்க் டு பேங்க் பண்ணும்போது வந்துட்டு கோடி கணக்கில் வந்துட்டு பில்லியன் கணக்கில் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேங்க் டு பேங்க் பண்ணும்போது வந்து RTGS வந்துட்டு என்னன்னா ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை RTGS பேமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே do you know கொடுத்துருக்காங்க பாருங்க. டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் NEFT ஆர் RTGS சிஸ்டம்ஸ் வேர்ல்டு வைட் இஸ் டிரைவன் பிரைமர்லி பை தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி. ஸோ RBI. ஸோ இந்த சிஸ்டமை யார் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. RBI தான். ஸோ RBI தான் வந்து என்ன பண்ணுவாங்க வந்துட்டு இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் அன்கண்டிஷனலு. ஸோ 2 டைப் இருக்கு, ஒன்று அன்கண்டிஷனல் ஒன்று கண்டிஷனலு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனலு. தி பெனிஃபிஷியரி வில் ரிசீவ் ஃபண்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் தி whether he fulfills his obligations to the buyer or whether he would deliver the goods or perform a service of a quality consistent with the order. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன கண்டிஷனல் அப்படின்னா வந்துட்டு என்ன சம் கண்டிஷன்ஸ் வித். சரியா? ஸோ வந்துட்டு நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸோட என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இந்த RTGS யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? வித் சம் கண்டிஷன் நம்ம எல்லாமே பண்ணலாம். வித் சம் கண்டிஷன்ஸ் இதை ஆர்டர் பண்ணுறதாலும் சரி அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு என்னன்னா நம்ம RBI வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். சரியா? இர்ரிவோக்கபிள் அப்படின்னா கரெக்ட்லி ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன் கேனாட் பி ரிவர்ஸ் அண்ட் இட்ஸ் மணி கேனாட் கெட்
ரீஃபண்டட். பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம கண்டிஷனல் விட சம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி கண்டிஷனல் இர்ரிவோக்கபிள் வந்துட்டு திருப்பி வராது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஏதாவது மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த அமௌண்ட்டை வாங்க முடியாது. ஸோ அதாவது கேனாட் கெட் ரீஃபண்டட். ஸோ இப்போ ரீஃபண்ட் வந்துட்டு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ஒரு பேங்க்குக்கு வந்துட்டு இப்போ இந்த பேங்க்கில் வந்துட்டு இருந்து ஒரு 10 கோடி வந்துட்டு அந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது அவ்வளோதான். திருப்பி வந்துட்டு நம்ம மாற்றி பண்ணிட்டோம், அதிகமாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம கம்மியாக மறுபடியும் அவங்க ரீஃபண்ட் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ கண்டிஷனில் பார்த்தோன்னா வந்துட்டு சம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமில் 3 டைப்ஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இசிஎஸ், செகண்ட் பார்த்தோன்னா வந்துட்டு இஎஃப்டி, தேர்டு பார்த்தோன்னா ஆர்டிஜிஎஸ். ஸோ இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் புக் பேக் 5 மார்க் உனக்கு வரும். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ரொம்ப இதை வந்து ஒன்றுமே உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் நல்லா எழுதலாம். சரியா? ஸோ தியரியாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ போதும், இந்த கிளாஸில் வந்து இதோட போதும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம படித்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கார்டு பேசிஸ் சிஸ்டம் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம டெபிட் கார்டு பார்த்தோம். ஸோ டெபிட் கார்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டோர்டு வேல்யூ கார்டு பார்த்தோம். மூணாவது வந்துட்டு ஸ்மார்ட் கார்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ மொத்தம் வந்து கார்டு பேஸில் வந்துட்டு 4 டைப்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸே கிரெடிட் கார்டு பார்த்துட்டோம். இன்றைக்கி டெபிட் கார்டு, ஸ்டோர்டு வேல்யூ கார்டு, ஸ்மார்ட் கார்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பார்த்தோம் வந்துட்டு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ எலக்ட்ரானிக் வந்து எப்படி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு என்னென்னலாம் வந்துட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஸோ அதில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு இசிஎஸ், நெக்ஸ்ட் வந்து இஎஃப்டி பார்த்தோம். மூணாவது பார்த்தா உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கான்செப்ட் வந்துட்டு தெளிவாக நல்லா பார்த்துறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ அதில் பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். தெளிவாக நல்லா லிசன் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு டைம் பார்த்து புரியலாம், மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தெளிவாக இது பண்ணிட்டு நோட்ஸ் எழுதி நோட்ஸ் சென்ட் பண்ணுங்கள். ஏதோ கடமைக்கு வந்து பண்ண வேணாம். சரியா? திடீர்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ண எப்போ வேணாலும் சான்சஸ் இருக்குது. திடீர்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டை நம்ப முடியாது. அப்போ இங்கே ஸ்கூலுக்கு வர முன்னாடியே நான் கண்டிப்பாக சிலபஸ் முடிச்சிடுவேன். ஒரு 4 கிளாஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக சிலபஸ் முடிச்சிடுவேன். ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் நான் டெஸ்ட்டோட நாங்கள் வைப்போம். சரியா? ஸோ அதனால் நான் வந்துட்டு பிளான் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் என்னன்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இடையில நாங்கள் ஸ்லிப் டெஸ்ட்லாம் வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதா? ஸோ வந்துட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் தான் போகும். சரியா? கிளாஸஸ் எதுவுமே நாங்கள் திருப்பி நடத்த மாட்டோம். ஒன்ஸ் நாங்கள் இப்போ போடுற கிளாஸஸ் தான் திருப்பி இந்த கிளாஸஸில் இந்த லெசன்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். நீ வந்தனா டெஸ்ட் ஒன்று வந்துட்டு எல்லாம் உனக்கு ப்ராக்டிஸ் தான் கொடுப்போம். ஸோ அதனால் அசால்ட்டாக எடுத்துட்டு அப்புறம் படிச்சிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வருஷம் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காத. நீ 12th கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். சரியா? வந்துட்டு இந்த வருஷம் அவ்வளோதான், நம்ம மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு திருப்பி நடத்துவாங்க, பண்ணலாம், அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மார்க் அவங்களே போட்டுருவாங்கன்னு அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நீ வந்துட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுற வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட்டு பரிச்சு வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ் போகணும், அதுக்கு மார்க் வேணும். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நல்லா வந்துட்டு கிளாஸை லிசன் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதி நோட்ஸை சென்ட் பண்ணுங்கள். டிலே பண்ண வேண்டாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.